வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் நிறையா காய்கறி எல்லாம் போட்டு ஒரு பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோங்க. குழந்தைங்க கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பருப்பு சாதத்தில் நீங்கள் கொஞ்சம் நெய் விட்டு குழந்தைங்களுக்கு மசிச்சு ஊட்டி விட்டிங்கன்னா குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. குழந்தைங்க எனக்கு இந்த காய் வேண்டாம் அந்த காய் வேண்டான்னு சொல்லும்போது நாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒன்றா சேர்த்து கொடுக்கும்போது எல்லா சத்து குழந்தைங்களுக்கு கிடைச்சிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துருக்கேங்க. கடுகு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்திக்கோங்க, முழுசாக சேர்த்திக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக. மூணு மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 10 பல் பூண்டு, மூணு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 3 தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. நாம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் வதங்கிருச்சுங்க. இதுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்திக்கலாங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, இதெல்லாம் நான் நுணுக்கி எடுத்து வச்சு சேர்த்துக்கிட்டேங்க. டூ டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேங்க. காய் லைட்டாக வதங்கட்டுங்க. இதில் நான் ரைஸ் அண்டு பருப்பு நான் எவ்வளோ அளவு எடுத்துக்கிட்டேன்னாங்க, 1 கப்பு பருப்புக்கு 2 கப்பு அரிசி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. 1 கப் துவரம் பருப்புங்க. இதுக்கு அளவாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு சாப்பாடு நல்லா கொலகொலன்னு வேணும்னாங்க அரிசியை ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. சாப்பாடு நல்லா கொலகொலன்னு வந்துடுங்க. நீங்கள் அப்போவே கழிஞ்சு போட்டிங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் பொறுக்க தான் இருக்குங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எனக்கு சாப்பாடு பருக்கையாக வேணுங்க. அதனால் நான் இதில் 4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கு அளவாக இப்போ லைட்டாக தண்ணி காஞ்சதையுமுங்க நம்ம அரிசியும் பருப்பையும் கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க. நம்ம அடுத்தது அதை நம்ம சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. அரிசி பருப்பும் சேர்த்திக்கலாங்க. இப்போ நீங்கள் 1/2 hour முன்னாடியே அரிசியை கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நல்லா க்ரீமியாக இருக்குங்க.
இதில் தனித்தனியாக வேணும்னா நீங்கள் அப்போவே கழுவி போட்டுக்கலாங்க. அப்போது அதுவும் நல்லா இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. 3 விசில் வந்து நான் விட்டேங்க. விசில் போயிடுச்சுங்க. நம்ம சூப்பரான பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பருப்பு சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டா வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.